உங்களுடைய நடவடிக்கைகள், மேடையில் நீங்கள் பேசக்கூடிய கொள்கைகள் தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிக்கே பாதுகாப்பில்லை, உங்களால் தான் அச்சுறுத்தல்கள் ஏற்படுது, நாளைக்கு நான் வந்து ஹராஸ்மெண்ட் செய்யப்படுகிறேன், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறேன், அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு நாளைக்கு வந்து சைக்கோபாத்து, அவருக்கு நாளைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு உங்கள் மேலே பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா இதை எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும்? நான் தான் சொல்கிறேன்ல, மகனுக்கே 25 வயசாச்சு, மகளுக்கு 20 வயசு, 2 பேருமே நல்ல குரோன் அப்பு மேஜர் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு விவரங்கள் தெரியுதுங்கிறப்ப என்னோட குழந்தைகள் சுற்று வட்டாரத்தில் அவங்க பழகிற இடங்கள்லாம் நாளைக்கு அவங்களோட தனிப்பட்ட முறையான வாழ்க்கைகள் நாளைக்கு அவமானத்துக்குள்ளாகுதுன்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க. நீங்கள் பேர் வச்சிருக்கிறதுலே பாருங்கள், அவங்களுடைய மகளோட பேர் சாஷா, த்ரிஷா சாஷா ரைமிங். ஓ, பேரே நாளைக்கு இந்த காரணங்கள், இந்த பழைய காலத்துலலாம் இந்த லவ்வர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் பேர்லாம் அந்த எக்ஸ் பேரை கொண்டாந்து வைப்பாங்களா, அது மாதிரி இவர் லைவ் பேரையாக கொண்டாந்து வச்சுருக்காரு. நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறது, இது நடிகர்களுக்கு இயல்பான வேலைகள் தான், இருக்கிறது தான். ஆனால் நாளைக்கு த்ரிஷா அடக்க உடக்கமாக நாளைக்கு விஜயோட தான் இருக்குதான்னா கிடையாது.